2025 திருக்கணிதப்படி சனி பயிற்சியானது என்னவோ உண்மைதான். ஆனால் 2026 6ஆம் தேதி மார்ச் மாதம் 2026 அன்று வாக்கியப்படி, அதாவது கோயிலுடைய விதிமுறைப்படி கோயிலில் பின்பற்றக்கூடிய முறை அப்படிங்கிறது இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதி தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இதில் திருக்கணிதமாக வாக்கியமாக எது சரியாக இருக்கும் எது தவறாக இருக்கும் அப்படின்னு பார்க்குற பட்சத்தில் ரெண்டுமே சரியாக தான் இருக்கும். ரெண்டு முறையிலையும் பார்க்கணும், ரெண்டுமே சரியாக தான் இருக்கும். ரெண்டு கணிப்புகளும் சரி தான். இதில் ஒரு முறை சரி ஒரு முறை தவறு அப்படிங்கிறது சொல்கிறதுக்கு இல்லை. வாக்கியப்படியான பலன்கள் சரியாக தான் இருக்கும், திருக்கணிதப்படியான பலன்களும் சரியாக தான் இருக்கும். சரி, இதில் எதை பின்பற்றுறது அப்படிங்கிறதுல பல்வேறு குழப்பங்கள் இருக்குது. நீங்கள் வாக்கியத்தை தான் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் வாக்கியத்தையே ஃபாலோ பண்ணிக்கலாம். திருக்கணித முறைப்படி ஒரு சாரர் ஃபாலோ பண்ணுறது திருக்கணித முறைப்படி ஃபாலோ பண்ணிக்கலாம். இதில் திருக்கணிதத்துக்கும் வாக்கியத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 10 மாதங்கள் வித்தியாசப்படுது. அதாவது கிரக பயிற்சிகள் அப்படிங்கிறது வித்தியாசப்படுது. கிட்டத்தட்ட அந்த சம்பவ காலங்கள் அப்படிங்கிறது மட்டும் வித்தியாசப்படுமே தவிர மற்றபடி சம்பவம் நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துக்கு இடமில்லை. சம்பவத்தில் மாற்றம் இல்லை, ஆனால் சம்பவம் நடக்கும் காலம் மட்டும் மாறுபடும். இது அவங்கவுங்களுடைய அனுபவ ரீதியான பலன்களை தான் கணிக்கணும். இப்போ என்ன கேட்டிங்க அப்படின்னா வாக்கியப்படி அப்படின்ற ஒரு கருத்தும், திருக்கணிதம் சார்ந்தவர்களை கேட்டிங்கன்னா திருக்கணிதப்படி தான் சரி அப்படின்ற ஒரு கருத்தும் இருக்கும். இதில் அனுபவம் தான் சிறந்த ஒரு பலன்களை கொடுக்கும். சரிங்க, இப்போ இந்த ஆண்டு 2026 மார்ச் மாதம் நடக்கக்கூடிய இந்த வாக்கியப்படியான சனி பயிற்சியில் எந்தெந்த ராசிகள் நல்ல பலன்களை அனுபவிக்க இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு 4 ராசிகளுக்கு மட்டும் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் நம்ம சொல்லிடணும். மீனம் உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு கவனமாக இருக்கணும். உடல் ரீதியான பாதிப்புகளை அதிகமாக கொடுக்கும். அலைச்சல்கள், தேவையில்லாத பயணங்கள், குடும்பத்துக்குள்ளே சிக்கல்கள் அப்படிங்கிறத கொடுக்கும். அடுத்து கும்பராசிக்கு பண வரவுகள் அதிகமாக கொடுத்தாலும் ஒரு குடும்பத்துக்குள்ளே செலவுகளும் குடும்பத்துக்குள்ளே கஷ்டங்களையும் அதிகமாக கொடுக்கும். அடுத்த இடத்துல பார்க்கும்போது மேசராசி கவனத்தோடு இருக்கணும். என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, மேசராசிக்கு விரைச்சனி அப்படிங்கிறதுனால சுபமான விரயங்கள் அதிகமாக நடக்கும். ஆப்ரேஷன், ஆஸ்பத்திரி செலவு அந்த மாதிரியான விஷயங்களும், அதே மாதிரி வீட்டில் ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கிட்டு சுப விரயமான செலவுகளை பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வெளியூர் பயணங்களை தவிர்த்துக்கிறது நல்லது மேஷம். அடுத்த அடிப்படையில் பார்க்கும்போது சிம்மராசியை பொறுத்தளவுக்கு வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும். அதே மாதிரி குடும்பத்துக்குள்ளே தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்களை தவிர்த்துக்கணும். இந்த 4 ராசிகளும், அதாவது மீனம், கும்பம், மேஷம், சிம்மம், இந்த 4 ராசிகள் கவனமாக இருக்கணும். அடுத்து மற்ற ராசிகள்னு சொல்லக்கூடிய ஒரு 8 ராசிகள் பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். எந்தெந்த ராசிகள் நல்ல பலன்களை அனுபவிக்குது அப்படின்னு பார்க்கும்போது, ரிஷபம்னு சொன்னோம்னா தொட்டது எல்லாம் தொடங்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். லாபங்களை பெரிய அளவில் பார்க்கலாம், பொருளாதாரத்துக்கு முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரிஷபத்துக்கு 11ல் சனி அப்படிங்கிறதுனால. மிதுனம் நல்லாயிருக்கு, கடகம் ரொம்ப சூப்பராக இருக்குது, அதே மாதிரி கன்னி நல்லா இருக்குது, விருச்சிகம், துலாம் இதெல்லாம் நல்லாயிருக்கு, துளாராசிக்கும் நல்லா இருக்குது, தனுசு, மகரம், இந்த ராசிகள் எல்லாமே, இந்த 8 ராசிகள் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல பலன்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த 8 ராசிகளுக்கு நல்ல பலன்களையும், மேலே சொன்ன 4 ராசிகளுக்கு 4 விதமான நெகட்டிவான ஒரு பலன்களையும் கொடுக்க இருக்குது. இதில் எச்சரிக்கையை தான் நம்ம சொல்லியிருக்கோம். எந்த ஒரு எதிர்மறையான விஷயத்தையும் நம்ம இங்கே கொடுக்கல. ஸோ இதை பொறுத்தளவுக்கு மற்ற விரிவான பலன்களை உங்களுடைய தனிப்பட்ட ராசி பலனில் நாம் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 6/3/2026 வாக்கிய கணித பஞ்சாங்கத்தின்படி சனி பயிற்சி அவிட்ட நட்சத்திரத்துக்கான பலன்கள். அவிட்டத்தில் பிறந்தவங்களுக்கு நினைத்ததெல்லாம் முடிக்கக்கூடிய காலகட்டம். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும், பணவரவு திருப்தியாக இருக்கும், தேவைக்கு மிகுதியான வருமானம் கிடைக்கும். அவசர முடிவுகளை எடுக்க வேண்டாம். நிதானம், பொறுமை, கவனம் தேவை. வழக்குகளில் வெல்லக்கூடிய ஆற்றல் உண்டு. வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக அந்த காலகட்டத்தில் மாறும். பணப்புழக்கம் சீராக இருக்கும், வருமானம் திருப்தியாக இருக்கும். தேவையில்லாத செலவுகளை தவிர்த்துக்கணும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உருவாகும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நிச்சயம் நடக்கும். உங்களுக்கு தேவையான வழிபாடு அப்படிங்கிறது முருகன் வழிபாடு செவ்வாய்க்கிழமையில். 6/3/2026 அன்று வரக்கூடிய சனி பயிற்சி இரவு 11 மணிக்கு சனி உங்களுடைய ராசியிலேருந்து உங்களுடைய ராசிக்கு 2வது ராசிக்கு மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாங்க. இதனுடைய பலன்கள் உங்கள் ராசிக்கு என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குற விஷயம் உங்களுடைய ஹெல்த்து.
உங்களுடைய உடல்நிலை நல்லா இருக்குமா, இல்லை உங்களுடைய உடல்நிலையில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா, இல்லை கொடுக்குமா, அதில் தப்பிச்சிடுவீங்களா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்குறோம். உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக பாதிப்புகள் இருக்குதுன்னு தான் சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசிநாதனான சனிபகவான் 2ஆம் வீட்டுக்கு போய் அங்கேருந்து உங்களுடைய 8ஆம் இடத்தை தன்னுடைய 7ஆம் பார்வையாக பார்க்குறாரு. ஸோ இது என்ன சொல்லுது அப்படின்னா உங்களுக்கு வயிறு சார்ந்த உபாதைகள், வயிற்றுக்கு கீழே இடுப்பு, இந்த இடங்களுக்குள்ளே ஏதேனும் ஒரு பிரச்சனைகள் வரலாம். குறிப்பாக சொல்லணும்னா கிட்னி ஸ்டோன் வந்துடுச்சு, கிட்னியில் ப்ராப்ளம் வந்துடுச்சு, அதே மாதிரி சுகர் வந்துடுச்சு, இந்த மாதிரி சொல்லக்கூடிய பிரச்சனைகள், அல்லது உடலில் என்னன்னே தெரியல ஆனால் உடல் பாதிப்பு இருக்குது, ஒரு சைடு கை கால் வலி இருக்குது ஆனால் என்னென்னு டயக்னோஸ் பண்ணால் தெரியலை அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகள் கும்பராசிக்காரங்க குடும்பத்தில் இது மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இப்போ இன்னும் சனி பயிற்சி ஆனாலும் கூட உங்களுக்கு 2ஆம் வீட்டில் தான் சனி இருக்குது. சனி பயிற்சி உங்களுக்கு முழுமையாக முடியலை அப்படின்றதான் உண்மை. உங்கள் ராசி மேலே ராகு இருக்குது அப்படின்றதுனால வெளியில் சொல்லாத பிரச்சனைகள் உங்கள் மனசுக்குள்ளே ஆயிரக்கணக்கில் நீங்கள் வச்சுருப்பீங்க. ஸோ அதுவும் உடல் ரீதியான ஒரு பிரச்சனைகளை தாக்கங்களை பெரிய அளவில் ஏற்படுத்தும். மன ரீதியான இறுக்கமும் குழப்பமும் கவலையும் தூக்கமின்மையாத தன்மைகளும், பகலில் உட்கார்ந்து இந்த இடத்துலேயே தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மைகளும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதாவது தூக்கத்தில் பிரச்சனை. சிம்பிளாக சொல்லணும்னா கவலையும் வெளியில் யார்ட்டையும் சொல்ல முடியாது, அமானுஷ்யமான ஒரு பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு உடல் ரீதியான தொந்தரவுகள்லேருந்து வருது. சரி, வருமானம், பொருளாதாரம், நிதிநிலைகளை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவான ஒரு அமைப்பு தான். இதில் எந்த குறைகள் இல்லை. இருந்தாலும் முன்னாடி இருந்த அளவுக்கு அதிகமாக வருமா அப்படின்னா, கடந்த காலகட்டங்களில் நிறைய பொருளாதார பிரச்சனைகளை சந்திச்சிருக்கீங்க, இப்போவும் சந்திப்பீங்க. இப்போவும் ஒரு பாதிக்கு பாதி முன்னேற்றமே தவிர முழுமையான ஒரு வளர்ச்சியை நீங்கள் என்ன அடையலை அப்படின்னே சொல்லணும். பொருளாதார வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன முழுமை அடையலை அப்படின்றதான் உண்மை. இதில் கும்பராசிக்காரங்க அப்படின்றத பொறுத்த வரைக்கும் கல்வி, மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 2026 வரக்கூடிய சனி பயிற்சிக்கு பின்னாடி 2029 வரைக்கும் மாணவர்களுடைய படிப்பு மந்தமான ஒரு போக்கில் தான் இருக்கும். அது ஒன்று ஆரோக்கிய ரீதியான பிரச்சனையாக இருக்கும், இல்லை நல்ல ஹெல்த் வைஸ் ஃபிட்டாக இருந்தாங்க அப்படின்னா வயசில் வரக்கூடிய சேட்டைகளாக இருக்கும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு குணங்கள் அவங்களுடைய திசையை திருப்பி அவங்களுடைய எண்ணங்களை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி கவனத்தை திசை திருப்பும் அப்படின்றதான் உண்மை. இதே கல்லூரி படிப்பு படிக்கக்கூடியவங்களாக இருந்தால் தேவையற்ற பிரச்சனைகளை தலையிடக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும். தொழில் பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்காரங்களுக்கு என்ன தொழில் பண்ணுறீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். தொழில் எது பண்ணாலுமே இதுக்கு முன்னாடி இந்த சனி பயிற்சிக்கு முன்னாடி தொழிலில் பாதிப்புகளை நீங்கள் நிறைய சந்திச்சிருப்பீங்க அப்படின்றது தான் உண்மை. அது பட்ட வெளிச்சமான ஒரு விஷயம். ஆனால் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இந்த 2026 6வது மாதம் 3ஆம் தேதி 3வது மாதம் 6ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய இந்த சனி பயிற்சியானது தொழிலில் ஏற்பட்ட சிரமங்களை நிவர்த்தி பண்ணுறதுக்கே வந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். படிப்படியான முன்னேற்றங்கள், குறிப்பாக சொல்லப்போனால் 2027 உங்களுக்கு நிச்சயமான முறையில் பெரிய அளவில் தொழிலை முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மை. சரி, 2028 அதை விட பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். 2029 முதல் 5 மாதம் வரைக்குமே ஒரு நல்ல முன்னேற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும். தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு படிப்படியான முன்னேற்றங்கள் தான் இருக்கே தவிர பாதிப்புகள் எதுவும் இல்லை. என்ன தொழில் பண்ணாலும் சரி அதில் ஒரு படிப்படியான வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். இதில் ஜாப் செக்யூரிட்டின்னு சொல்லக்கூடிய வேலைக்கு போகக்கூடியவங்களுக்கு இருக்கக்கூடிய இடர்பாடுகளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு அப்படின்றதோடு நம்ம வந்துடணும். அதை தாண்டி அடுத்தவங்க வேலையில் நீங்கள் தலையிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனைகள் வர்றது கன்ஃபார்மாக உறுதி தான். அதனால் உங்கள் வேலையில் மட்டும் நீங்கள் பார்த்துட்டு வாங்க. இந்த வருஷம் 2026 தாண்டி 2027 உங்களுக்கு ஆடம்பர செலவுகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். ஸோ அந்த செலவுகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த சேமிப்பெல்லாம் கரையக்கூடிய காலகட்டம். முடிஞ்ச வரைக்கும் கும்பராசிக்காரங்க உங்களுக்கு சேமிப்புகள் அதிகப்படுத்துங்க. வாங்கின கடனுக்கு வட்டி கட்டுறதா இருக்கட்டும், அல்லது கடன் அசல் தொகையை செலுத்துறதா இருக்கட்டும், இதில் மட்டும் கவனம் வைங்க. வருமானம் வருது அப்படின்றதுனால செலவுகளை அதிகரிக்காதீங்க. புது வீடு கட்டுறதா இருக்கட்டும், இடம் வாங்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரி அத்தியாவசியமான விஷயங்களை தவிர்த்து மற்ற வகையில் வரக்கூடிய அனாவசியமான செலவுகளை குறைங்க. ஆனால் நீங்கள் இடம் வாங்குறது வாங்கலாம், வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் வரும், அது செஞ்சுக்கலாம். புதிய வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் இப்போ தான் வரும். இந்த காலகட்டத்தை நீங்கள் தவற விட வேண்டாம். நிதிநிலைகளை பொறுத்த வரைக்கும் இதுதான் உங்களுக்கான என்னுடைய அட்வைஸ் அப்படிங்கிறது.
காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த டைமில் யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாது அப்படின்ற பிரச்சனைகள் நிறைய எழலாம். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் நிதானித்து பொறுமையாக கவனத்தோடு செயல்படணும் அப்படிங்கிறத உண்மை. யாரையும் முழுமையாக நம்ப வேணாம், அதே நேரத்தில் நம்பாமல் இருக்க வேண்டாம். நம்பித்தான் வாழணுன்றதில்ல, நம்பாமல் தான் போகணுன்றதில்ல. கொஞ்சம் ஒரு முறைக்கு இருமுறை நீங்கள் எதோ ஒன்று யோசித்து செய்யுங்க. ஏன்னா கும்பராசி நிறைய துரோகங்களை சந்திக்க இருக்கிறீங்க. ஏற்கனவே சந்தித்தது வேறு, இனியும் சந்திக்க போகிறீங்க அப்படின்றதில் கவனமாக இருங்க. ஸோ உங்களுக்கு நிறைய குழப்பங்கள் இருக்கும், நிறைய வந்து மன அழுத்தங்கள் இருக்கும், கவனம் இல்லாத ஒரு போக்கு இருக்கும், ஒன்று சொல்ல ஒன்று செய்ய அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். ஸோ எதையும் நிதானத்தோடு இருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தை நீங்கள் சிறப்பாக கடந்து வரலாம். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கவனச்சிதறல்கள் ஏற்படும். நம்ம மேலே சொல்லிட்டோம். பொருளாதாரம், தொழில், திருமண வாழ்க்கை இதை பற்றிலாம் நம்ம சொல்லியிருக்கோம். போட்டித் தேர்வு எழுதக்கூடிய குரூப் 2 எக்ஸாம், அதே மாதிரி எஸ்ஏ எக்ஸாம் எழுதக்கூடியவங்க, தொழில் தேர்வுகள் எழுதக்கூடியவங்க, நீட் எக்ஸாம் எழுதக்கூடியவங்க, அரசு வேலைக்காக எக்ஸாம் எழுதக்கூடியவங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பாக சொல்லணும். ஏன்னா உங்கள் ராசிக்கு 10வது ராசியான விருச்சிக ராசி. ஸோ அதனால் அரசாங்கத்துக்குன்னே சேவை செய்கிறதுக்காக உங்களுடைய அமைப்பு. ஸோ அதனால் போட்டித் தேர்வுகள் உங்களுக்கு வெற்றியை தான் கொடுக்கும். அது ஆரம்பத்தில் இல்லை, 2026 இல்லை, 2027லையும் 2028லையும் அதுக்கான சாதகமான அமைப்பு, சாதகமான போக்கு அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கான அமைப்புகளை இன்னும் சாதகப்படுத்திக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, பௌர்ணமி நாளில் வரக்கூடிய அம்மன் கோயிலில் போய் வழிபாடு செய்யணும். பௌர்ணமி நாள் வர்ற நாளில் அம்மன் கோயிலில் போய் வழிபாடு செஞ்சுட்டு நீங்கள் படிக்கிறதா இருக்கட்டும், எக்ஸாம் எழுதுறதா இருக்கட்டும், நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதுக்கான ஒரு நல்ல அமைப்பு, நல்ல அனுகூலம் கண்டிப்பாக கும்பராசிக்காரங்க, சதய நட்சத்திரக்காரங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். ஸோ நமக்கு கிடைக்குமா அப்படின்ற ஒரு சஞ்சலம் உங்களுக்குள்ள வேணாம். படிக்கிறதுலேயும் சஞ்சலம் ஏற்படுத்திக்க வேணாம். கண்டிப்பாக படிப்பில் மட்டும் கவனம் செலுத்திங்கன்னா நிச்சயம் படிக்கலாம். ஆனால் நீங்கள் படிக்கணும்னு போகும்போது தான் ஒரு தடை உங்களுக்கு வரும். அது இயற்கையிலேயே ஒரு அமைப்பு அது உங்களுக்கு உண்டு, கும்பராசிக்காரங்களுக்கு உண்டு. அதை நீங்கள் உடச்செறிஞ்சிட்டு நீங்கள் வந்து படிப்பில் கவனம் செலுத்துங்க. படித்து தான் வாழணும் அப்படின்ற ஒரு அமைப்பு உங்களுக்கு இயற்கையிலே உண்டு. ஸோ அதுவும் உங்களுக்கு எப்போ செயல்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சனி பயிற்சிக்கு பின்னாடி தான் அது வந்து நடைமுறைக்கு வரும். ஸோ இதுதான் உங்கள் ராசிக்கான பலன் அப்படிங்கிறது. பரிகாரம் அப்படிங்கிறது கணபதி கோயிலில் போய், அதாவது பிள்ளையார் கோயிலில் போய் அருகம்புல் மாலை சாத்துறது உங்களுக்கு சரியான பரிகாரமாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணையை பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கையில் சந்தேகப்படாமல் வாழுங்க. நடந்தது எல்லாம் நல்லதுக்கு தான் அப்படின்னு சிந்திச்சு வாழுங்க. எல்லாமே சிறப்பாக இருக்கும். பிள்ளையாருக்கு அருகம்புல் மாலை சாத்தி வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் அப்படிங்கிறது சிகப்பு, அதிர்ஷ்டமான எண் அப்படிங்கிறது 5. ஸோ உங்களுக்கான பலன்களும் பரிகாரங்களும் இதுதான். நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.